கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வெளிச்சம் கதைகள் மூலயமா உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். வாங்க இன்னைக்கான கதை மற்றும் வேத வசனத்தை பார்ப்போம். இந்த ஜினு பார்த்திங்கன்னா ஒரு ஏழ்மையான வீட்டு பையங்க. இவன் தினமும் காலையில் பேப்பர் போடுறது தான் இவனோட வேலை. அதுக்கப்புறமா இவன் ஸ்கூலுக்கு கிளம்பி போவான். இந்த மாதிரி பேப்பர் போடும்போது ஒரு நாள் அவனுக்கு ரொம்ப பசியாக இருந்தது, ரொம்ப மயக்கமாகவும் இருந்தது. அப்போது ஒவ்வொரு வீடாக ஏதாவது சாப்பிட இருந்தால் கொடுங்கன்னு கேட்டான். அநேகர் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போது ஒரு வீட்டில் ஒரு அக்கா அவனுக்கு குடிக்கிறதுக்கு பாலும் சாப்பிட்றதுக்கு சில பொருட்களும் கொடுத்தாங்க. அன்றைக்கி மட்டும் இல்லைங்க, தினமுமே அவனுக்கு அவங்க பாலும் சில சாப்பாட்டு பொருட்களையும் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதே மாதிரி பல வருடங்கள் போனது. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் அந்த அக்காவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டு ஒரு மருத்துவமனையில் அவங்க அட்மிட் ஆகியிருந்தாங்க. அவங்க குணமடைஞ்சு அவங்க வீட்டுக்கு போகிறப்ப பில் அவங்க கையில் கொடுக்கப்பட்டது. அதில் பார்த்தா உங்கள் பில் கட்டியாச்சு அப்படின்னு போட்டிருந்தது. அதோடு கூட ஒரு டம்ளர் பாலும் கூட கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. இந்த அக்கா ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க, யார் நம்மளுக்காக இந்த பில்லை கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த தம்பி எதிர்க்க நின்னாங்க. அப்போ அந்த தம்பி சொன்னான், அக்கா என்ன ஞாபகம் இருக்கா, நான் சின்ன வயசில் பேப்பர் போடும்போது எனக்கு நீங்கள் நிறைய சாப்பிட பொருட்களும் ஒரு டம்ளர் பாலும் கொடுப்பீங்க. நான் இந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டராக வேலை செய்கிறேன், அதுக்கு நீங்களும் ஒரு காரணம்தான் அப்படின்னு சந்தோஷத்தோடு அவங்கக்கிட்ட சொன்னான். ஆமாங்க, இதை தான் நம்மளுடைய வேதத்தில் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார்னு வசனம் சொல்லுகிறது. நம்மளுமே நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள் தான தர்மங்களை மற்றவங்களுக்கு செய்யும்போது தேவன் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுகிறாருங்க. அதனால் கண்டிப்பாக நீங்களும் செய்யுங்க. ஆமாங்க, நம்ம ஆண்டவரோட வருகை ரொம்ப சமீபமாக இருக்குது. அதனால் நம்மளும் ஆயத்தப்படுவோம், மற்றவங்களையும் ஆயத்தப்படுத்தி கொள்ளுவோம்.